ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பெட் வாஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி, மறக்காம நம்ம குயிக்காக இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் யோசிக்கலாம் 3 கேமாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னு. இந்த கேமு அதனால் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் நாளாக ரொம்ப கிரைண்ட் பண்ணின்னு இருக்கேன். ஆனாலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன். அது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஜென்ரேட்டர் வாங்கணும். போன தடவை எனக்கு வந்து பிரிட்ஜிங் கூட பண்ண தெரில காய்ஸ். அதுக்கம்மா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பிரிட்ஜிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் புதுசாக நல்ல டெக்ஸ்ட் பேக் கூட போட்டிருக்கேன். இது என்ன டெக்ஸ்ட் பேக்? ஐயோ, ஃபஸ்ட்டே வந்துட்டான். சூப்பர். அது என்ன சொல்லியிருந்தேன்? நான் பிரிட்ஜிங் பண்ண கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்களா, ஏதாவது பண்ண முடியும். பண்ணு, சூப்பர். அப்புறம் எனக்கு எப்படி இல்லை ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன் காய்ஸ். ஃபஸ்ட்டு இல்லை போயிட்டு இங்கே ஒரு ஸ்வாடு, ஒரு காங்க்ரீட், அப்புறமா காங்க்ரீட்டால் இது போட்டு, அது கவலைப்படாதீங்க நான் போட்டுருவேன். ஓகே, முடிஞ்சி. இப்போ வந்து இங்க கொஞ்சம் வாங்கிட்டு அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்துட்டான். ஐயோ ஐயோ, என்ன காய்ஸ் இவன் இப்படி பண்றான்? இவன் கண்டிப்பா ஹேக்கிங். ஐயோ காய்ஸ், இவன் கண்டிப்பா ஹேக்கிங் தான் பண்றான்னு நினைக்கிறேன். யாராச்சும் இவனை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கணும். இன்னும் இவ்வளோத்தையும் பண்ணது ஓடுறதுக்கு ஆகுமா? இல்ல இல்ல, எனக்கு தெரியும். பிகாக்ஸ் வாங்க போறான். அவன்கிட்ட என்ஆஃப் ஆஃப் டைமண்ட்ஸ் இல்லை. என்னால முடியும். என்னால இது மேக் பண்ண முடியும். பிரேக் 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 பண்ணிட்டு சூப்பர். அப்போ அடி பிரேக் பண்ணிட்டேன். யாரு கைஸ் இவன்? என்கிட்ட 5 கச்சிச்சு. சூப்பர். அப்புறமா காய்ஸ், நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு கூட. நான் நல்லா கிரைண்ட் பண்ணியிருந்தேன் அப்போது. ஸ்கூல் போனதில் கொஞ்சம் என்னோடய ஸ்கில்லெல்லாம் பறந்து போச்சு. அதுக்கு அதனால தான் 12லேருந்து இப்போது 5 மாதிரி ஆடின்னு இருக்கேன் நான். மேட்ச்லாம் கூட ஒரு 3 ஜெயித்தேன். ஜென்ரேட்டர் வந்துச்சு. ஜென்ரேட்டர் வந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து ஸ்கூல் நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சம் பெட்வாஸ் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட முடியாது. ஓ மை காட், பேசிக்கிட்டே பண்ணதுனால தான் இதெல்லாம் நடக்குது. பரவாயில்ல, அது எப்படியும் ஃபுல்லாக பண்ணிட்டேன்ல. உள்ளோட விழுந்தால் தானே பிரச்சனை. ஐ திங்க் என் பக்கத்தில் இருக்கிறவன், என் பக்கத்தில் யார்? ஓ, எல்லோ டீம் வரவே இல்லையா? சூப்பரு. ஆனால் இப்போ நான் இது எப்படி வருவேன்? சூப்பர். உய், அது நான் எங்கே விட்டுருந்தேன்? காய்ஸ், நம்ம வந்து இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாலாம் போட மாட்டோம். ஏன்னா எனக்கு ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லாருக்கும் வரும் தான் ஒரு நாள். அதனால தான் இனிமேல் நான் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேனான்னு தெரியல. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். கூட இந்த சேனலை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, ரெக்வஸ்ட் தான் இது, உங்கள் இஷ்டம் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஏன்னா பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, இது முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட 18 பெருமைட்டு இருக்கா. நான் ரொம்ப கேமில் பேடாக இருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒரு செயின் மேல் பிளாக்ஸ் என்கிட்ட இல்லை. பரவாயில்ல, நம்ம இப்போ டேரெக்டாக எமரால்டுக்கு போகிறோம். அப்புறமா நான் கொஞ்சம் ஜெக்காலெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறமா இந்த ஜெக்கா ஃபீச்சர்ஸ் ஆயிடுச்சுன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அது விச் இஸ் வெரி நைஸ், வெரி கன்வீனியன்ட். இங்கே யாரும் வந்துருக்காங்க காய்ஸ். ஆமாம், ரெட் டீம். எனக்கு ஒரு 5 எமரால்ட் ஸ்கெட்சுன்னா ஐயோ எந்த டீம் கூட நான் பார்க்கலையே. எந்த டீம் அது? ஆக்சுவலி ரெட் டீம் இங்கே இருக்காங்க. ரெட் டீம் அங்கே இருக்காங்க. ரெட் டீம் எல்லாத்துலேயும் இருக்காங்க. ரெட் டீம் எப்படி அங்கே வந்தாங்க?
அப்போ நான் எந்த டீமு? ரெட் டீம் எங்கே இருக்குங்க? ஆரஞ்சு டீம் அங்கே, ரெட் டீம் அங்கே இருக்காங்க. இப்போ அப்போ நான் பார்த்தது யார்? கொஞ்ச நேரத்தில் தான் இப்போ இங்கே போயிட்டாங்க. இங்கே இங்கே இன்னொன்று. ப்ளீஸ் ட்ராப் ஒன் ப்ளீஸ். ஐயோ இங்கே கூட ஒன்றும் இல்லை. என் கேமும் ஏன்னு தெரில ட்ராஷ் மாதிரி போயின்னு இருக்கு. நான் கடைசியாக கில் எடுத்து கடைசியாக கேம் வின் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஏன்னா ஸ்கூல் டைமில் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு எனக்கு கூட. இப்போ இந்த கேம் என்னை ரொம்ப கடுப்பேற்று. நார்மலாக நான் விளாட்றதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இது வேறு இது இப்போ ரெட் டீம். சூப்பர் வெரி குட் ஜாப் போச்சு. என்னோடய ஹோல் வாழ்க்கையே இந்த ரெட் டீம் அதிக பார்க்குது. யாராவது 911 கூப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா? நான் ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசின்னு இருக்கேன்? ஓ ஜஸ்ட் மிஸ். இப்போ அழகாக இதை எடுத்துக்கிட்டு ஓமை என் வாழ்க்கையே ஒரு லை தான். சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். படி நியூ கேம் நியூ ஸ்கில். எனக்கு மட்டும் தான் இப்படியா? ஏன் எனக்கு மட்டும் இந்த ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து எனக்கு கேம் பிளே ஒழுங்காக வர மாட்டேங்குது. அப்புறமா என்னோட பெட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். லிஃப்ட் ஆகிட்டாங்க ஒருத்தர். ஆக்வா டீம் காய்ஸ் எனக்கு 2 மேட்சஸ் ஸ்பிரிட்டே போயிடுச்சு. அந்த ஜம்ப் எப்படி ஏன்னா நம்ப முடியல. நான் தான் பண்ணேன். ஆக்வா இங்கே பக்கத்தில் இருக்காங்களே. இப்படி தான் நான் ஜெயிக்க முடியும் போல். எனிவேஸ் வாங்க போகலாம். ஏன் இப்படி என் கேம் இப்படி போகுது? நல்லா லோப்பிங்கில் தானே இருந்துச்சு. ஓ மை காட். ஃபஸ்ட்டு கீழே போ. என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு என் கேம் இப்படி போயின்னு இருக்கு? இப்போது நல்லா தான் இருக்குது. இந்த லேக்லேயே நான் என்னோடய ஸ்கில்லு வேறு பார்த்தாமல் இந்த லேக் வேறு என்னை இப்படி ஏதோ கடுப்பேற்றுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறமா காய்ஸ் இனிமேல் இந்த கொஞ்ச நாள் தான் இப்படி போடுவேன். அப்புறமா லேப்டாப் ஷிஃப்ட் ஆகிடலான்னு இருக்கேன். லேப்டாப் ஷிஃப்ட் ஆகிட்டேன்னா எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியும். நல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்க முடியும். அப்புறமா என்னோடய காம்படிஷன் எல்லாத்தையும் அடிக்க முடியும். நீங்கள் கேட்கலாம் யாரெல்லாம் உனக்கு இருக்கா காம்படிஷன் சொல்லத்துக்குன்னு? காங்க்ரீட் வாங்க மாட்டேன்னு இது யாரா உனக்கு காம்படிஷன் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா என்னை தவிர நான் பார்த்த வரைக்கும் யாரும் தமிழ் பெட் பாஸ் யூடியூபர்ஸ் யாரும் இல்லை. இங்கே போனால் வீட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது தவிர நான் வேறு யாரையும் பார்த்ததில்ல. நான் ஏன் சொல்கிறேன்னா ஃப்யூச்சரில் வருவாங்களே யாராவது என்னோட பயங்கரமாக கேம் ப்ளே வச்சுக்கிட்டு எடிட்டிங் வச்சுக்கிட்டு, அதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் கேம் ஏன் இவ்வளோ ட்ராஷாக போகுதுன்னா நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணால் மட்டும் ஏன் இப்படி ஆகுது? ஆர்மரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே என்னது இது? இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பார்த்தது இல்லையே. சரி இப்போ நம்ம டைரெக்டாக ஐலாண்டுக்கு போயிடலாம். எனக்கு மொத்தம் ஒரு 5 ஒரு 9 எமரால்ட்ஸ் கிடைச்சா போதும். ஓ மை காட், ஹோலி லேக். ஐயோ யார் எங்கே போனான்? ஹலோ. ஓ buddy, you are not going anywhere. Come here. ஐயோ நம்மளே ஒரு நூக்கு தான். நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு இவர் வராரு. ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னா நான் ஒரு பார்க்கும். சரி நான் அது ஏஐ ஜென்ரேட்டர் கைஸ். அது யாரும் நம்பாதீங்க. அது ஏஐ ஜென்ரேட்டர். அது யாரும் நம்பாதீங்க. ஆனால் குட் நியூஸ் என்னென்னா
நம்மக்கிட்ட இப்போது கரெக்டாக ஒரு அயன் ஆர்மர் வாங்குகிற அளவுக்கு இருக்குது. இப்போ நாம் எதுவும் ஸ்டோர் பண்ணிடணும், ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு ஃபைனல் கில் ஃபார்ம் பண்ண போகிறோம். கூட பேட் நியூஸ் என்னென்னா அவங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இப்போ இதை தூக்கி இங்கே உள்ளே போட்டுக்கலாம். சூப்பர். இப்போ நம்ம போயிட்டு ப்ளூ டீமை ஃபைனல் கில் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை மற்ற யாரையும் ஃபைட் பண்ணதுக்கு. ப்ளூ டீம் இப்போது அயன் ஆர்மரில் இருக்காங்க, கூட ஒரு டைமண்ட் ஸ்வாட். வெரி குட். அவன் ஒரு ஆப்சல்யூட் நூபாக இருந்தா இதுக்கு எப்பயோ ஃபாலோ ஆகிருப்பான். ஆனால் ஓ மை காட், அவன்கிட்ட அவ்வளோ எமரால்ட்ஸ் இருக்கா. ஓ மை காட், ஓ மை, என்னால் நம்பவே முடியல காய்ஸ். ஒரு ஸ்டீவ் ஸ்கின்னு என்னாச்சு போட்டானே. ஹரி 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 சீக்கிரம் வரத்துக்குள்ளே அங்கே. ஓ மை காட், அவன் வந்துட்டான். கீப் கோயிங். வாங்க. அயன் ஸ்வாடு சூப்பர். வந்துட்டான். ஹோலி லேட். ஓ மை காட், அவன் போய்க்கு இங்கே வந்துட்டான். ஏன்னா நம்பவே முடியல. என் பெட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஒரு ஜெட் பேக்கும் இருக்குது. நான் இப்போ போயிட்டு ரெட் டீமை எதாவது பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவன் கூட சண்டை போடவே தோணல. ஓ மை காட், ப்ளூ டீம். நோ. ப்ளூ டீம் கொள்ளாத. ப்ளூ டீம் ப்ளீஸ். ரெட் கூட சண்டை போடு. ரெட்டு. வாடி. அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு முன்னாடி இருந்த 2 மேட்சை மறந்துடுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டாக வச்சுப்போம். அப்புறமா இந்த இடம் நான் இப்போ தான் பார்க்குறேன். கூல் கைஸ். காய்ஸ், இதை வச்சு நம்ம சூப்பராக ஸ்ட்ராட்டஜி செய்யலாம் காய்ஸ். இது உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டோன்னா அவனே வந்து ரேட் போயிட்டாகி செத்து போயிடுவான். ஆனால் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிக்கின் ஃபஸ்ட் ரஷ் அடிக்கணும். ஃபஸ்ட் ரஷ் கிட்ட அவ்வளோ உள்ளே இல்லை. ஆனால் எப்படின்னு தெரில காய்ஸ். நான் 12 லெவல் தான், ஆனாலும் எப்படின்னு தெரில எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்வெட்ஸாக வரானுங்க. எவ்வளோ நான் 12 ஒருத்தன். சூப்பர் பையா. ஓ மை காட். Let's trade bets, buddy. Let's trade bets. யாருன்னு பார்க்கலாம். ஐம் ரெடி படி. உன்னை ஸ்பான் கில் பண்ணதுக்குனே வரேன். சூப்பர். ஓ மை காய்ஸ், நான் கொஞ்சம் நேரத்தில் வின் பண்ணியிருப்பேன். சரி காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்ப்போம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். இல்லைன்னா படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாகிடும். சரி காய்ஸ், பை.